பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களை உங்களை எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். விசேஷமாய் இந்த டிவைன் பிரேக் த்ரூ என்கிற இந்த நிகழ்ச்சி மூலமாய் உங்களை பார்க்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாட்களும் உலகத்தில் உள்ள அநேக தேவதாசர்களை கொண்டு கர்த்தர் தேவன் வல்லமையாய் ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய தரிசனத்தின்படி திட்டத்தின்படி இந்த 50 நாட்களில் தொடர்ந்து நாம் பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். தேவனுடைய கிருபையினால் இந்த நாட்களிலும் விசேஷிதமாய் மலேசியா தேசத்திலிருந்து நம்மோடு கூட இணைய புகிற அருமையான பாஸ்டர் பிரின்ஸ் ஜானுக்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் தாமே அவருடைய ஊழியத்தையும் குடும்பத்தையும் சபையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களும் கர்த்தர் தம்முடைய தாசனை கொண்டு மறைத்து வெளிப்படுவாராக. தேவனுடைய ஆராதனை வார்த்தையும் கொடுக்க போகிற அன்பு தாசருக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். விசேஷிதமாய் இந்த நேரலையை பார்த்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் இந்த நிகழ்ச்சி மூலமாக ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய டிவைன் பிரேக் த்ரூ உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறதுக்காக நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தேவன் தாமே இந்த நாட்களில் உங்களையும் கர்த்தர் தேவன் அபிரோதமாய் ஆசீர்வதிக்க போகிறார். எங்களோடு கூட தேவ பிரசன்னத்துக்குள்ளாக இருங்கள். தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். தேவ பிரசன்னத்தோடு நாம் ஆரம்பிக்க போகிறோம். இருக்கிற இடத்துல எல்லாம் கண்களை மூடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அப்படி இருக்கிற இடத்துல கண்களை மூடி தெய்வீக பிரசன்னத்தோடு Father, we feel the presence of God. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்கிறோம். அப்பா ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை வரவேற்கிறோம். எத்தனை நன்மைகள் கிருபைகள் அப்பா, எண்ணிக்கை அடங்காத அதிசயங்களை எங்கள் வாழ்க்கையில் நீங்க செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கின்றேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கின்றே. இயேசுவே, 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 நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்காம். திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்காம். இயேசுவே, 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 நன்றி நன்றி ஐயா, அளவில்லா அன்பிற்காக. உள்ளத்தில் நன்றி நன்றி ஐயா, அளவில்லா அன்பிற்காக. அப்பா, எங்களை எதிர்க்கிறவர்களுக்கு முன்பதாக ஆண்டவரே, என் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி
அன்பாக கணம் பண்ணினே. எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தி ஆயத்தப்படுத்தி அன்பாக கணம் பண்ணினே. இயேசுவே இயேசுவே சத்தமா இயேசுவே 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 நன்றி நன்றி நாதா அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ஐயா. அளவில்லா அன்பிற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே எத்தனை நன்மைகள் எங்களுக்காக செய்தீங்கப்பா, நான் என்ன செலுத்துவேன் ஆண்டவரே. ஆண்டவரே 1000 பாடல்களை பாடினாலும் 1000 நாவுகளும் துதித்தாலும் போதாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தனை நாவுகளும் துதித்தாலும் அது உமக்கு ஈடாகுமோ ஏசப்பா. நன்றி நன்றி நாதா அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா அளவில்லா அன்பிற்காக என்ன நான் செலுத்திடுவேன் 1000 பாடல்களோ என் உயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன். என்ன நான் செலுத்திடுவேன் 1000 பாடல்களோ என் உயிர் காலமெல்லாம் ரட்சிப்பை உயர்த்திடுவேன். இயேசுவே 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 நன்றி நன்றி நாதா அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா அளவில்லா அன்பிற்காக. இஸ்ரவேலின் ராஜாவே என் தேவனாம் கர்த்தரே நான் உம்மை வாழ்த்துகிறேன் நன்மைகள் நினைக்கின்றேன். இஸ்ரவேலின் ராஜாவே என் தேவனாம் கர்த்தரே நான் உம்மை வாழ்த்துகிறேன் நன்மைகள் நினைக்கின்றேன். சத்தத்தை இயேசுவே இயேசுவே உயர்த்துவோமா. இயேசுவே ஓராதரலா நன்றி நன்றி நாதா அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா
எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். அவரை பார்த்து எல்ரோய் எல்ரோய் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, 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 நன்றி நன்றி ஐயா. அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ஐயா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ஐயா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ஐயா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ஐயா. இயேசுவே, உம்முடைய காருண்யத்தினால் எங்களை இழுத்து கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒரு பெரிய ஒரு மாற்றம், விடுதலை உண்டாவதாக. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எந்த தேசத்துல எந்த சூழ்நிலையோட அவர்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தர் இந்த பிரசன்னம் அவள் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். இந்த தெய்வீக பிரசன்னம் ஒரு பெரிய தெய்வீக விடுதலை உண்டாக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நம்முடைய தாசனை கொண்டு கர்த்தனை பயன்படுத்தும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் மறுபடியும் வாழ்த்துகிறேன். இப்பொழுதும் நம்மோடு கூட இணைந்திருக்கிற அருமையான பாஸ்டர் பிரின்ஸ் ஜான் அவர்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அவர்கள் தொடர்ந்து ஆராதனையும் தேவனுடைய வார்த்தையும் அவர்கள் கொடுப்பார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட போகிறது. தொடர்ந்து காத்திருங்கள். தேவ சமூகத்தில் தெய்வீக விடுதலை உங்கள் வாழ்க்கையில உண்டாகும். God bless you. God bless you. Praise the Lord. Praise the Lord. Divine breakthrough, தெய்வீக விடுதலை என்று தான் இந்த தலைப்பில் என்னுடைய அருமையான சகோதரர் பாஸ்டர் ஜோஷுவா சுரேஷ் அவர் ஆரம்பித்து வைத்திருக்கிற 50 நாள் துதி ஆராதனை, live sermon and worship. So I believe this message today will be a blessing for you. உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். ஆமென். Pastor Joshua Suresh, the works that you are doing is beautiful. It's towards the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர் நிச்சயமாய் அதை ஆசீர்வதிப்பாராக. இந்த பாஸ்டர் ஜோஷுவா சுரேஷ் எனக்கு பல ஆண்டா எனக்கு தெரியும். அந்த முதல் சந்திப்பில் நம்ம ஏதோ ஒரு கனெக்ஷன் ஆயிடுச்சு, நம்மளுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக ஆகிட்டோம். நம்ம ரெண்டு பேரும் இன்னமும் தான் இருக்கோம். ஸோ காட் பிளஸ் யூ பாஸ்டர். உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய ஊழியத்தையும் கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்னை பார்த்திருக்கிற ஜனங்கள், தேவ வார்த்தை உங்களை பலப்படுத்தும். ஆமென். விசுவாசிங்க, அடைய நல்ல தாகத்தோடு இருங்க. இந்த துதி ஆராதனையில் நிச்சயமாய் கர்த்தர் உங்களிடத்தில் பேசுவார். ஸோ இந்த ஆராதனையில் கலந்து நம்ம அடுத்தது வசனத்துக்கு நம்ம போவோம். ஸோ இருக்கிற இடத்துல அப்படியே நல்லா ஆவியில் நிரம்பி நம்ம ஆராதிக்கப்படும். பரிசுத்த ஆவியானவர் இங்க 2-3 பேர் இருக்கிறார்களோ அங்க கர்த்தர் வாசம் செய்கிறார். ஓ இயேசுவே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே,
பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே, 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 மலையாக பொழியும் ஆவியே, ஆவியே, ஓ ஆவியே, மலையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே, 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 ஓ ஆவியே, மலையாக பொழியும் ஆவியே, ஆவியே, எல்லாரும் மலையாக பொழியும் ஆவியே, மேன்மையானவரே, மேகஸ்தம்பமே, மேன்மையானவரே, மேகஸ்தம்பமே, ஊற்று தண்ணீர் ஜீவனதே, ஊற்று தண்ணீர் ஜீவனதே, ஆனந்த தைலமே, ஆனந்த தைலமே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும், எல்லாரும் பனி போல பெய்யும் பரிசுத்த ஆவியானவரே, ஆவியே, மேன்மையானவரே, மேகஸ்தம்பமே, தண்ணீர் ஜீவனதே, ஊற்று தண்ணீர் ஜீவனதே, ஆனந்த தைலமே, ஆனந்த தைலமே, ஆனந்த தைலமே, ஆனந்த தைலமே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே, Shatakata Mariandarare. We give you glory, Lord Master. எல்லாம் துதியும் கனமும் உமக்கே செலுத்துகிறோம் ஐயா. நல்லவர் உம்முடைய ஆவி, உம்முடைய வல்லமை நம்மத்தில இறங்குவதாக. பார்த்திருக்கிற ஜனங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கர்த்தர் நீர் உண்டாக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். இப்பொழுதே ஆண்டவரே, Father Lord, I pray today let there be a new beginning in their lives. இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு புதுவிதமான வாழ்க்கை ஆரம்பமாக இருக்கட்டும் ராஜா. அப்பா பிதாவே, மேக ஸ்தம்பமாய் அப்பா
இவர்களின் மேல நீர் இருக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய ஆவியை ஊற்றும், ஊற்றும் இயேசுவே. ஆவியே ஆவியே மலையாக பொழியும். ஆவியே 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 மலையாக பொழியும். ஆவியே தெய்வமே இயேசுவே நோக்கி பார்க்கின்றேன். தினம் தினம் உம்மையே நோக்கி பார்க்கின்றேன். சபை ஜனங்கள், பார்த்திருக்கிறவர்கள், நம்மளுடைய ஃபோக்கஸ், நம்மளுடைய கண்கள் முழுமையும் கர்த்தர் மேலே தான் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, when we find favor in the eyes of God, then we will become approved by men. நம்ம செய்கிற காரியங்கள், நம்ம போகிற வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கையா இருக்குதா என்று நம்ம யோசித்து சிந்தித்து பார்க்க வேண்டும். அநேக நேரங்கள் we tend to neglect the works of God. நம்மளுடைய சுயம் அது முன்பால வந்துரும். நம்மளுடைய எப்படி வேலை, நம்மளுடைய குடும்பம், இவங்களுடைய அப்ரூவலை சில நேரத்தில் நம்ம தேடி போகிறோம். We tend to look and search for the approval of man, where we need to be approved by God. Hallelujah. நம்மளுடைய கண்கள் கர்த்தர் மேல திரும்ப வேண்டும். சபை, church, people of God, ஜனங்க, உலகத்தில் இருக்கிற காரியம் அநித்தியமானவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. Things that we see is not eternal, but only one thing is eternal, which is Jesus Christ. இயேசு மாத்திரம் தான் அவர் நித்தியமானவர். ஹல்லேலூயா. அவருடைய தெய்வமே, தெய்வமே இயேசுவே நோக்கி பார்க்கின்றேன். தினம் தினம் உம்மையே நோக்கி பார்க்கின்றேன். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். உலக பெருமை இன்பம் எல்லாம் உமக்காய் இழந்தேனையா. உலக பெருமை இன்பம் எல்லாம் உமக்காய் இழந்தேனையா. உம் சித்தம் நிறைவேற்றுவேன், உமக்காய் வாழ்ந்திடுவேன். அப்பா, உம் சித்தம் நிறைவேற்றுவேன், உமக்காய் வாழ்ந்திடுவேன்.
கற்றுத்தாருமையா. எதை நான் பேச வேண்டும் என்று கற்றுத்தாருமையா. ஒளியான தீபமே வழிகாட்டும் தெய்வமே. ஒளியான தீபமே வழிகாட்டும் தெய்வமே. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். உலகம் வெறுத்து பேசட்டுமே, உம்மில் மகிழ்ந்திருப்பேன். உலகம் வெறுத்து பேசட்டுமே, உம்மில் மகிழ்ந்திருப்பேன். உலகம் வெறுத்து சபை ஜனங்களே, உலகம் எதை வேணாலும் சொல்லலாம், நீங்க பிரயோஜனம் அல்ல, நீர் உருப்பட மாட்ட, நீர் ஒன்றுமே செய்ய முடியாது என்று உலகம் சொல்லலாம். ஆனா கர்த்தரோ உன் மேல வைத்திருக்கிற காரியங்கள் நிச்சயமாய் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஏனென்றால் கர்த்தர் நல்லவர். உலகம் வெறுத்து பேசட்டுமே, உம்மில் மகிழ்ந்திருப்பேன். உலகம் வெறுத்து பேசட்டுமே, உம்மில் மகிழ்ந்திருப்பேன். கரம்பில் சித்தத்தை நிறைவேற்றுவேன். சிலுவையை சுமந்தவரே, சித்தத்தை நிறைவேற்றுவேன். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். Yes, Jesus. Yes, Lord. Oh, Rajane. Rikadadadariandarare. நான் பார்க்கணும், என்னை நீர் பார்க்கணும். உம்மை நான் காணணும், என்னை நீர் பார்க்கணும். வார்த்தையால் சிருஷ்டித்தீரே, அந்த வார்த்தையினால் பிழைப்பேன். வார்த்தையால் சிருஷ்டித்தீரே, அந்த வார்த்தையினால் பிழைப்பேன். துதிகளின் மத்தியில் வாசம் செய்வேன், 2-3 பேர் மத்தியில் அங்கே இருப்பேன். துதிகளின் மத்தியில்
மத்தியில் வாசம் செய்வீர். 2-3 பேர் மத்தியில் அங்கே இருப்பீர். ஆராதனை உமக்கு ஆராதனை, மகத்துவரே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, மகத்துவரே உமக்கு ஆராதனை. துதிகளின் மத்தியில் வாசம் செய்வீர். 2-3 பேர் மத்தியில் அங்கே இருப்பீர். துதிகளின் வாசம் செய்வீர். 2-3 பேர் மத்தியில் அங்கே இருப்பீர். ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை, மகத்துவரே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, மகத்துவரே உமக்கு ஆராதனை. முட்செடின் நடுவில் தோன்றி நீரே, சீனாய் மலை மேல் பேசினீரே. முட்செடின் நடுவில் தோன்றி நீரே, சீனாய் மலையின் மேல் பேசினீரே. உம்மையை நான் காணணும், என்னை நீ பார்க்கணும். உம்மையை நான் காணணும், என்னை நீ பார்க்கணும். வார்த்தையால் சிருஷ்டித்தீரே, அந்த வார்த்தையினால் பிழைப்பேன். எல்லாரும் வார்த்தையால் சிருஷ்டித்தீரே, அந்த வார்த்தையினால் பிழைப்பேன். ஆராதனை உமக்கு ஆராதனை, மகத்துவரே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, மகத்துவரே உமக்கு ஆராதனை. துதிகளின் மத்தியில் வாசம் செய்வீர். 2-3 பேர் மத்தியில், ஓ துதிகளின் செய்வீர். 2-3 பேர் மத்தியில் அங்கே இருப்பீர். ஆராதனை உமக்கு ஆராதனை, மகத்துவரே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, மகத்துவரே உமக்கு ஆராதனை. ஆம் ராஜனே. Praise you, Lord Jesus. Praise you, Lord Father. We give you glory, Lord Father. We give you all glory, Lord Master. We give you all praise, Lord Jesus. Praise you, Jesus. பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே ரட்சகரே, நம்மத்திலே நீ இருப்பீராக ராஜா, நீ நம்மத்திலே பேசுவீராக. இயேசுவின் மகிமையான நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. ஆமென்,
Hallelujah. You know, people of God, பார்த்திருக்கிறவர்கள் நம்ம அநேக நேரத்தில் அநேக நேரம் தான் நம்ம எல்லாம் என்ன செய்கிறோம்னா, முதல்ல நான் ஆரம்பத்தில் சொன்னது போல our focus sometimes is diverted to other things which is surrounding us. இப்போ உங்க தேசத்தில், இந்தியா தேசத்தில் பார்த்தோம்னா, இப்போ இந்த கொரோனா வைரஸ்னால அநேக பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அநேக பேர் துன்பத்தில் போயிட்டு இருக்கிறாங்க, காசு பணச்சில் போயிட்டு இருக்கிறாங்க, குழப்பத்தில் போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதுதானே வேதம் சொல்லுது, இதெல்லாம் வரும், இதெல்லாம் நடக்கும். ஆனால் நம்மளுடைய அன்பு ஆண்டவரிடத்தில் அதுக்கு குறை இருக்கக்கூடாது. It must not decrease. It must not reduce. The Bible says, கிறிஸ்து அன்பிலிருந்து பிரிக்க நம்மளை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோ, பட்டயமோ, கிறிஸ்து அன்பிலிருந்து நம்மளை பிரித்தவன் யார்? No one, nothing should stop us from loving God. பார்த்திருக்கிற ஜனங்களே, நம்மளுடைய வைராக்கியம் ஆண்டவருக்கு மேல, ஆண்டவர் மேல அது அதிகரிக்க வேண்டும். It must not decrease, it must not reduce. If you are reducing, then is something is stopping you, something is making you do that. ஏதோ ஒரு காரியம் அதை செய்ய வைக்குது. அப்போ நீங்க ஆண்டவர்ட்ட ஜெபிக்கணும், நீங்க ஆண்டவர்ட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு பலனை தாருங்க அப்படின்னு சொல்லி. இப்ப இருக்கிற உலகத்துல பார்த்தோம்னா, சபைக்கு ஏதுவாக, கிறிஸ்தவர்களுக்கு ஏதுவாக, ஆண்டவருடைய கட்டளையின் படி ஏதுவாக அநேக காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. Many things are happening, many things is against God, but we should not lose our focus. நம்மளுடைய அன்பு ஆண்டவரிடத்திலிருந்து இந்த காரியங்கள் பிரிக்க கூடாது. இந்த கொரோனா வைரஸோ, இந்த வியாதியோ, காசோ, எந்த காரியமும் பிரிக்க கூடாதுங்க. அப்போ பாஸ்டர் இப்படி சொல்றீங்களா, அப்ப நான் வேலை செய்ய வேணாமா? அதெல்லாம் வேண்டும் தான். ஆனாலும் what is your priority? What are you focusing upon? I tell you something, people of God, பார்த்திருக்கிறவர்கள், நீங்க ஆண்டவர் மேல அன்பு கூர்னாலே போதும், கர்த்தர் சகலத்தையும் உங்களுக்கு செய்து முடிப்பார். Hallelujah. You don't need to worry about other things. The Bible says everything happens for good. நடப்பதெல்லாம் நன்மைக்கே. அவருடைய தீர்மானத்தின்படியே அது நடக்கிறது. Everything happens for good for those who love him. நான் எப்பொழுதுமே வேற இடத்துல என்று என்னை கூப்பிட்டார்கள், நாம் இல்லை அழைப்பு யாராவது கொடுத்தாங்கன்னா என்னுடைய சாட்சியை நான் பகிர்ந்து கொள்வேன். நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன். ஆனால் என்னுடைய தாயின் தகப்பனும் நான் சிறிய வயதிலே அவங்க பிரிஞ்சிட்டாங்க. படிப்பு கல்வியிலே படிப்பில் நான் சரியாக படித்தவன் கிடையாது. 5 முறை நான் ஸ்கூல்ல இருந்து நீக்கப்பட்டேன். தவறு செய்ய ஆரம்பித்தேன், இன்னும் செய்ய ஆரம்பித்தேன். தகிரியம் ஜாஸ்தி நம்மளுக்கு. இன்னும் அதிகமான இந்த மாதிரி தவறுகள் செய்து செய்து அது எங்க போய் விட்டுச்சுன்னா என்னை சிறை வரைக்கும் அதை இழுத்துச்சு. It brought me to prison. சிறையில சில நாட்கள் என்னுடைய வாழ்க்கையில் நான் வாழ்ந்தேன். ஆனால் ஒருத்தர் வந்து சொன்னாரு, பிரதர், God will use you அப்படின்னாரு. அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டேன். Then அப்புறம் எனக்கு அறிந்தது that Jesus loved me. The Bible says because it's not because you love him, but he loved you first. அவர் முதலாவது உங்களை நேசித்தார் அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போ the Lord loved me. He brought someone to tell me this thing. சிறையில் இருக்கும் பொழுது, வெளியே இருக்கும் போது ஒரு, ஆனால் சிறையில் இருக்கும் போது வார்த்தை வந்தது.
and I started to strive for God. ஜெபிக்க ஆரம்பித்தேன். என்னோட சிறையில என்னை வைத்தது தூக்கு தண்டனைக்கு ஒண்ணு கீழே. அப்படா எனக்கு ஜாமீன் கிடையாது, வெளியாக முடியாது அந்த மாதிரி சூழ்நிலை. ஆனா கர்த்தர் மாற்றினார். எனக்கு கர்த்தர் என் மேல அன்பு வைத்தார். அப்போ நான் வெளியானதுக்கு அப்புறம் நான் என்ன செய்தேனா, இன்னும் அதிகமான காரியங்கள் ஆண்டவருக்கு செய்ய ஆரம்பித்தேன். I started to search for God. I started to do things for him. I served him well. I did what I can do best and the Lord lifted me up. கர்த்தர் சிறையில இருந்த என்னை, படிப்பு அறிவு இல்லாத என்னை, இப்போ வரைக்கும் சொல்லுவேங்க, நான் எனக்கு தமிழ் ஊழியம் இந்த தேசத்துல, ஆனாலும் நான் தமிழ் எழுத மாட்டேன், படிக்க மாட்டேன். ஆனாலும் கர்த்தருடைய கிருபை, தமிழே பேச வராது, ஏதோ வெள்ளக்கார பேசுற தமிழ்ல இருக்கும், கருப்பு தோல் வெள்ளக்கார அப்படின்னுவாங்க. ஆனாலும் கர்த்தர் நல்லவர், பேச வைத்தார், பாடல்கள் எழுத வைத்தார். ஒரு பாடலை நான் பாடினேன், துதியின் மத்தியிலே வாசம் செய்வார் என்று. அந்த பாடல்களும் அது போன்ற அநேக பாடல்களை எழுதி இருக்கிறேன், அதை வெளியேற்றிருக்கிறேன். இன்னும் சிலர் வெளியேறல. அப்போ நம்ம ஆண்டவர் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பை நம்ம மறுபடியும் ஆண்டவருக்கு அதை நம்ம காமிக்க வேண்டும். We must have faith. The Bible says, விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாதாம். கவனிங்க, இந்த விசுவாசமும் அன்பும், it works hand in hand. When we have faith, when we love something, that's when we have faith. ஒரு காரியத்தின் மேல நம்ம அன்பு வைக்கும் பொழுதுதான் நம்மளுக்கு அந்த காரியங்கள் மேலேயோ அந்த நபர் மேலேயோ நம்மளுக்கு விசுவாசம் இருக்கும். இப்போ என்னுடைய மனைவி, அவங்களுக்கு மேல அன்பு இருக்கிறனால் நான் அவங்களை நம்புகிறேன். Because I love her. So to please God is to have faith, and to have faith you must love God. நம்மளுடைய அன்பு ஆண்டவர் மேல யார்னாலும் அது பிரிக்க முடியாத அன்பாக இருக்க வேண்டும். It must be the love which doesn't have any price to be paid for. பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்து அன்பை விட்டு நம்மளை பிரிப்பவன் யார் அப்படின்றாரு. உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்போ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோ, பட்டியமோ, கழுத்துல கத்தி வச்சா கூட அன்புல இருந்து நம்ம பிரிக்க கூடாது. அப்படிப்பட்ட ஜனங்களாய் நம்ம எழும்ப வேண்டும். நம்ம இந்த கடைசி காலத்துல நம்ம இருக்கிறோம். We are in the last days. We have to see Christ. The Lord wants us back. He wants us to love him like never before. Like never before. பார்த்திருக்கிறவர்கள் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். Strengthen yourself. அதுக்கப்புறம் நான் சிறையிலிருந்து வெளியானதுக்கு அப்புறம் கர்த்தருக்காய் ஊழியம் செய்தேன். வேலை செஞ்சு கொண்டே ஊழியம் செய்து கொண்டே இருந்தேன். வேலைன்னு சொல்லும் பொழுது நான் வெளியானதுக்கு அப்புறம் வேலை கிடைக்கிறது கஷ்டம். நல்ல வேலையை கர்த்தர் கொடுத்தார், சின்னதான சம்பளம் கொடுத்தார். அதிலே நன்மையாக வேலை செய்தேன். ஆண்டவர் உயர்த்தினார், நல்ல சம்பாதிக்க ஆண்டவர் உயர்த்தினார். என் கீழே ஆளுங்க வேலை செய்ய ஆரம்பித்தார்கள். எல்லாத்தையும் விட்டு முழு நேரம் ஊழியத்துக்கு நான் வந்தேன். என் கர்த்தர் ஒரு சபையை ஸ்தாபிக்க வைத்தார். நம்மளுக்கு கிளை சபைகள் இருக்கிறது, மூப்பர்கள் இருக்கிறார்கள். படிக்க தெரியாத என்னை, ஞானம் இல்லாத என்னை, தகுதி இல்லாத என்னை, பிரயோஜனம் இல்லாத என்னை கர்த்தர் உயர்த்த முடியும் என்று சொன்னால் கர்த்தர் உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும்.
ஆமென். ஆனால் அவருடைய அன்பில் இருந்து எந்த காரியமும் நம்மளை பிரிக்க கூடாது. Hallelujah. So people of God, a short word which I wanted to encourage you. கிறிஸ்து அன்பில் இருந்து உங்களை யாருனாலையும் பிரிக்க கூடாது. ஆமென், ஆமென். Hallelujah. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். இதை நம்ம சொல்லும் பொழுது கவனிங்க, it must not be something which we are saying out of a emotion. நம்ம தமிழவங்களுக்கு நம்மளுக்கு இமோஷன் ரொம்ப ஸ்ட்ராங். அந்த இமோஷன்ல நம்ம பேசக்கூடாது. முழு இருதயத்தோடு நம்ம ஆண்டவரை தேட வேண்டும்ங்க. நான் எப்போதும் சொல்லுவேன், என்னுடைய சபை இடத்தில் நான் சொல்லுவேன், என் ஜனங்கள் இடத்தில் நான் சொல்லுவேன், என் கடைசி மூச்சு விடுகிற வரை நான் கர்த்தரை சேவிப்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரை விட மாட்டேன் என்று யோபு சொல்கிறதுபடியே நம்ம அப்படியாய் வாழ வேண்டும் சபை. We have to work, we have to live that kind of life. We have to search God, we have to look for Him, we have to stay with Him. கிறிஸ்து அன்பில் இருந்து நம்மளை பிரிப்பவர் யார்? Your surroundings must not stop you. Do not lose focus. உங்களுடைய கவனத்தை ஆண்டவர் மேலே திருப்பி விடாதீர்கள். Focus on Christ. I tell you, உங்களை சுற்றி தேவைகள் இருக்குதா? உங்களை சுற்றி ஏதாவது உங்களுக்கு இதை செய்யணும் அப்படி செய்யணும் கஷ்டமா இருக்குதா அப்படின்னு நீங்க நினைக்கிறீர்களா? ஆண்டவரோட அன்பை விடாதீர்கள். கர்த்தர் சகலத்தையும் அவரை உங்களுக்கு செய்வார். எனக்கு பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகள் நான் ஏதாவது கடைக்கு போகும்பொழுது, ஏதாவது ஆஃபீஸ் போகும்போதோ பிள்ளைகள் ஓடி வந்து என்கிட்ட சொல்லுங்க, அப்பா எனக்கு இது வாங்கி தாங்க, அப்பா எனக்கு அது வாங்கி தாங்கன்னு. அப்போ நான் வீட்டுக்கு திரும்பும் போது திடீர்னு ஞாபகம் வரும், ஐயோ மறந்துட்டேனே, வாங்க போய் டக்கு டக்குன்னு போய் கடைக்கு போயிட்டு அதை வாங்கிட்டு நான் போவேன். ஏன் தெரியுமா? என் பிள்ளைகள் மேலே நான் வைத்திருக்கிற அன்பு. ஏன் தெரியுமா? என் பிள்ளைகள் ஏன் மேலே அன்பு வைத்திருக்கிறதுனால. அல்லேலூயா. அதே மாதிரி தான் ஆண்டவர் மேலே நம்ம அன்பு வைத்தோம் என்று சொன்னால் நம்ம கேட்பதெல்லாம் ஆண்டவர் தருவாருங்க. நம்ம வாழ்கிற வாழ்க்கை, நம்ம ஜீவிக்கிற வாழ்க்கை கிறிஸ்துவுக்காய் மாத்திரம் ஜீவிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று. அவரை தேட வேண்டும்ங்க, அவரை தேட வேண்டும். நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே. ஷகதா பரகதா பரியதரரே. பார்த்திருக்கிற ஜனங்களே, இப்பொழுது தேவனுடைய வல்லமை உங்கள் மேல இறங்குவதாக. செத்து கிடக்கிற வைராக்கியத்தை கர்த்தர் புதுப்பிக்க வைப்பார். ஓ, ஒரு பலத்த சத்தம் உண்டானது, எலும்புகள் கூடினது, சதைகள் கூடினது. இவர்கள் பலத்த ஒரு சேனைகளாக எழும்பினார்கள். எசேக்கியேல் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதை போல பார்த்திருக்கிறவர்கள் அப்படி ஏதாவது ஒரு காரியங்கள், நீங்க ஏதோ ஒரு இடத்துல சோர்வு அடைந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு கர்த்தர் ஒரு வல்லமை மேல், அவங்களுடைய வல்லமை உங்கள் மேலே பாய்ந்து நீங்க உயர எழும்புவீர்கள். வேதம் சொல்லுகிறது,
காளைகள் போல அவர்கள் சட்டைகளை அணிந்து அவர்கள் எழும்புவார்கள் என்ற I declare and I decree that you will rise for Christ and stand strong for him. என கர்த்தர் அவர்தான் தேவன், அவர்தான் ராஜா, அவர்தான் ஆண்டவர். அவருடைய குரல்களை உயர்த்தே இயேசுவே ராஜா, இயேசுவே இயேசுவே மீட்பர் இயேசுவே. நன்றி ஆண்டவரே, வார்த்தைக்காய் நன்றி. இந்த வார்த்தை ஜீவனாய் இவர்களை பலப்படுத்தட்டும் ஆச்சா. இவர்களை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. I bless the people who are watching. I pray, Lord Jesus, that you will grant them their heart's desire. And I pray, Lord, the day will arise for you, Lord Jesus. இவர்கள் உயர எழும்புவார்கள் என்று ஜெபிக்கிறேன் ராஜா, இயேசுவின் நாமத்தினால. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் என்றென்றைக்கும் நல்லவர். ஆமென். I believe that this word would have touched you. உங்களை ஆசீர்வதித்திருக்கிறோம். அல்லேலூயா. கிறிஸ்து அன்பிலிருந்து உங்களை யாரையும் பிரிக்கக்கூடாது. ஆமென், ஆமென். அந்த வார்த்தையை நல்லா எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென். இந்த சூழ்நிலைகள் உங்களை மேற்கொள்ளக்கூடாது. கர்த்தருக்காய் வாழணும், கர்த்தருக்காய் ஜீவிக்கணும். டிவைன் பிரேக் த்ரூ, தெய்வீக விடுதலை நம்மளுக்கு நடக்கணும். ஆமென். Hallelujah. So once again, I would like to thank Pastor Joshua Suresh. Joshua Sureshkai நன்றி. உங்களுடைய ஊழியம், உங்களுடைய குடும்பம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர் சேர்ந்து நம்ம கைகளை உயர்த்தி ஒரு சபையாக நம்ம சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless.